இந்த தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் சொல்றீங்க டெல்லியிலேயே வாக்களிச்சிருக்காரு, இங்கேயே வாக்களிச்சிருக்கிறாருன்னு. இது இந்த தீவிர திருத்தத்திற்கு பிறகு இது போன்ற வாக்களிப்புகள் இந்த 2 இடங்கள் வாக்களிப்பு நடந்திருக்கு. சொல்லுங்க, இன்னொன்று சொன்ன சொல்லுங்க. ஆமா, பீகாரில் தீவிர சீர்திருத்தம் மேற்கொண்டதற்கு பிறகுதான் இந்த வாக்களிப்பும் நடைபெற்றிருக்கிறது. இரட்டை வாக்கெடுப்பு அதற்கு பிறகுதான் அதற்கு பிறகுதான் நடைபெறுகிறது. இன்னும் ஏதோ ஒன்று அதே மாதிரி டெல்லி ஹரியானா எல்லையில் உள்ள பல்வல் என்ற மாவட்டத்தில் பாஜக தலைவர் ஒரு வீட்டு முகவரில் 66 பேர் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அவரது உறவினர் ஒருவரது முகவரியில் 500 வாக்காளர்களை பதிவு செய்திருக்கார்கள். ஒரே வீட்டில் 500 பேர் எப்படி பதிவு செய்ய முடியும்? ஒரே வீட்டில் 66 பேர் எப்படி பதிவு செய்ய முடியும்? இவர்கள் எல்லாம் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அதாவது மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அங்கே தங்களது வாக்குகளை பதிவு செய்து அவர்கள் வாக்களிக்கிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சின்ன தேர்தல் ஆணையம் என்பது நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல இந்த பஞ்ச் ஓட்டர்ஸ் ஒரே இடத்துல இந்த 60 500 பேர் இருக்குது அது ஒரே காம்பவுண்ட், ஒரே குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இது போன்று இருப்பதை ஒரு டோர் நம்பரில் நாங்கள் குறிப்பிடுகிறோம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஒன்று கூறியிருக்கிறார். இன்னொன்று முகவரியே இல்லாதவர்களுக்கு வாக்கு, அவர்கள் நடைபாதையில் இது போன்ற பிளாட்ஃபார்மில் வசிப்பவர்களுக்கும் நாங்கள் வாக்குரிமை வழங்கி இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். 2, மூன்றாவதாக இது போன்ற புகார்களை தனி அஃபிடாவிட்டாக ஒரு புகாராக நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று தலைமை தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு தனி புகாராக பதிவு செய்வதில் என்ன சிக்கல் இருக்கு சார்? சட்ட ரீதியாக என்ன சிக்கல் இருக்கு? தனி புகாரா பதிவு செய்யறமா செய்யலையான்னு தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான முறையில் பதில் சொல்லணும். ஒரே வீட்டு முகவரியில 500 வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அது எப்படி சாத்தியம்? ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாக்களிக்கும் செய்துவிட்டு நீங்கள் புகார் கொடுங்கள், அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? இது வெறும் ஒரு ஓட்டு பிரச்சனை அல்ல. தேர்தல் ஆணையம் என்பது தனது ஜனநாயக கடமையை நேர்மையான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. ஏன்னா ஒருத்தருக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அதுவும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படிதான் வாக்குரிமை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு என்று வாக்குரிமையை அளித்திருக்கிறது. ஏற்கனவே 21 வயது என்று இருந்தது, இப்பொழுது 18 வயதாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தேர்தலில் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் படிப்படியாக பல்வேறு சீர்திருத்தங்களை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறது. அதை மறுக்கவே முடியாது. முதல்ல வாக்காளர் பட்டியல், அப்புறம் பிறகு அந்த வாக்காளர் பட்டியல்ல பேர் மட்டும்தான் இருந்தது, முகவரி இருந்தது. ஒருவர் வாக்கை இன்னொருவர் போட்டு விடுகிறார் என்ற குறைபாடுகள் எல்லாம் இருந்தது. அந்த குறைபாட்டை போக்குவதற்காகத்தான் வாக்காளர் பட்டியலேயே ஒவ்வொரு வாக்காளருடைய புகைப்படமும் அச்சிடப்பட்டது. வாக்காளர்களுக்கு தனியான அடையாள அட்டை, இது போன்ற அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இத்தகைய முறைகள் இருக்கிற பொழுது இவைகளை மீறி எப்படி ஒருத்தர் தவறான முறையில் வாக்களிக்க எப்படி முடியும்? இப்ப வாக்காளர் சீர்திருத்தங்கிற பேரால ஒரு படிவம் ஒண்ணு கொடுக்கறாங்க. அந்த படிவத்துல இந்த படிவம் நவம்பர் 4ஆம் தேதி கொடுத்து டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள 1 மாத காலத்திற்குள்ளாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இப்ப இது தொடங்கிய இப்ப கிட்டத்தட்ட 8 நாள் ஆகுது. இன்னும் பல்வேறு பகுதிகள், கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி, நான் உட்பட எனக்கு உட்பட இன்னும் இந்த படிவங்கள் வழங்கப்படவில்லை. இன்னும் எஞ்சி இருக்கிறது வெறும் 22 நாட்கள் தான் இருக்கு. இந்த 22 நாட்களுக்குள்ளார 6,18,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்த 6,18,00,000 வாக்காளர்களுக்கும் இவர்களுக்கு இந்த படிவத்தை கொடுத்து திரும்ப பெற முடியுமா என்கிற கேள்விக்கு எந்த விதமான விளக்கமும் சொல்லப்படவில்லை. தமிழக தேர்தல் அதிகாரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அங்கே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்ன பொழுது கேட்டுக்கொண்டார். நீங்கள் சொன்னதை நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லுகிறோம், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அந்த முடிவை நாங்கள் அமல்படுத்துவதை தவிர இங்கு நீங்கள் சொல்லதை கேட்டு எந்த மாற்றத்தையும் எங்களால் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். பிறகு எதற்காக அந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்றே தெரியவில்லை, எதற்காக கருத்து கேட்கிறார்கள் என்றும் நமக்கு தெரியவில்லை. அதே போல பேர் கேட்கறாங்க பிரச்சனை இல்ல, வயசு கேட்கறாங்க பிரச்சனை இல்ல, செல் நம்பர் கேட்கறாங்க பிரச்சனை இல்ல, தந்தை அல்லது பாதுகாவலரின் புகைப்பட அடையாள அட்டை அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எங்க அப்பா இறந்து இப்ப கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. எங்க அப்பா வாக்களித்த பொழுது அடையாள அட்டை என்பதே கிடையாது. இப்ப எந்த அட்டையை நான் எந்த நம்பரை பதிவு செய்வது, அந்த அட்டைக்கு நான் எங்க போய் தேடி அலைகிறது? அதே மாதிரி உறவினரின் பெயரை குறிப்பிடுங்க. எந்த உறவினர் பெயரை? தந்தை பெயரையா, தாய் பெயரையா, மனைவி பெயரையா, மகன் பெயரையா, மகள் பெயரையா, சகோதரன் பெயரையா, சகோதரி பெயரையா, யார் பெயரை குறிப்பிடுவது?
ஒரு விளக்கமற்ற முறையில் எந்த விதமான தெளிவும் இல்லை. அந்த படிவமே சிக்கலா இருக்கு. கொண்டாந்து கொடுப்பை கேட்டால் அவர்களும் அதை என்ன செய்வது? இல்ல, படிவமே ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்றீங்க. ஹலோ, அந்த படிவமே குழப்பமா இருக்குன்னு சொல்றீங்க தோழர், அதுதானே? படிவமே மிகப்பெரிய குழப்பம். அதாவது நம்ம நாட்டில் வாக்காளர்கள் படித்தவர்களும் இருக்கிறார்கள், படித்தவர்களை காட்டிலும் விவரம் தெரிந்தவர்களை காட்டிலும் சாதாரண மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பிஎல்ஓ ஹெல்ப் பண்ணுவார் சார். படிவத்தை கொடுத்து அந்த பூத் லெவல் ஆபீசர் வராருல, அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றாங்கல்ல. அந்த பிஎல்ஓ வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. உங்களுக்கு சந்தேகம்? அவர் ஒன்னும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. எங்கேயும் ஹெல்ப் பண்ணத மாதிரி எந்த தகவலும் இல்லையே, அவருக்கே அது தெரியலையே. சரி, ஓகே, உதவி செய்வார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த உதவி செய்யக்கூடிய வரக்கூடியவருக்கு அவருக்கே இதை பத்தி சரியான ஒரு புரிதல் இல்லாம தான் வர்றாரு. இப்போ நீங்க கொண்டு அந்த படிவத்தை கொடுக்குறாரு, படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. இப்போ எந்த அடிப்படையில் இந்த படிவத்தை பூர்த்தி செய்யறது? அதே மாதிரி புகைப்படம் ஒட்டணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் புகைப்படம் கையில வச்சிருப்பாங்களா? சாதாரண மக்கள் எல்லாரும் டைம் கொடுக்குறாங்களா? 10 நாள் டைம் கொடுக்குறாங்களா? 10 நாள் டைம் கொடுக்குறாங்களா? 10 நாள் ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. உடனே ஒட்டணும்னு சொல்றது இல்லையே. அதாவது ஏற்கனவே கடந்த காலங்களில் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் புதுசாக சேர்கிற பொழுது அந்த வாக்காளர்கள் அவர்கள் தான் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அதாவது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அந்தந்த பூத்து வாக்குச்சாவடியில அவர்களே புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அந்த புகைப்படம் தான் வாக்காளர் பட்டியலே பதிவு செய்யப்பட்டது, நமக்கு அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்டது. இப்ப நீ போய் புகைப்படம் எடுத்துட்டு வானா இன்னைக்கு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள எப்படி அது சாத்தியம், நடைமுறையில் சாத்தியமாது? எல்லாரும் வீட்லயே உட்கார்ந்து இருக்கவங்க இல்ல, எல்லாரும் வசதியானவங்க இல்ல. சரி, அன்றாட வேலைக்கு போறவங்க ராத்திரி தான் திரும்ப வருவாங்க. பாஸ்போர்ட் போடலாம் 10 நிமிஷம் எடுத்து கொடுத்துருந்தாங்க தோழர். இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்ல முடியுமா தோழர்? 10 நிமிஷம் எடுத்து கொடுத்துருந்தாங்க பாஸ்போர்ட் போடலாம். அப்படி இல்ல. இது எதற்கு? நீங்க கொடுத்திருக்கிற அந்த படிவத்திலேயே படம் இருக்கு, என் படம் இருக்குது. இப்ப எடுத்த புகைப்படம் புதுசா இன்னைக்கு ஒரு படம் ஒட்டணும்னு என்ன அவசியம் வந்திருக்குது? இப்ப தோழர் இல்லன்னா